பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 79. நீங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வரிகள். திருமணமே வேண்டாம் என்று ஒற்றை காலில் நின்ற வெண்மதியின் பிடிவாதம் ஏன் என்று புரியாமல் எல்லோரும் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்துவிட, விடுமுறையில் வந்த வித்யாதரன் மெல்ல அவளிடம் பேசி காரணத்தை கேட்டான். அவள் கூறியதை கேட்டு கடுப்பானவன், நாங்க மட்டும் என்ன, அப்பாவை நட்டாத்துல விட்டுட்டா கல்யாணம் பண்ணிக்க போறோம்? மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொட்டி கட்டுற வழிய பாரு என்று அதட்டினான். நீ என்னையும் அப்பாவையும் பிரிக்க பாக்குற என்று கண்ணை கசக்கியவளை எதை கொண்டு அடிக்கலாம் என்று ஆராய்ந்தான் தரன். அவள் கூறியதை கேட்டு வெகுவாக திகைத்தவர் பாலசுப்பிரமணியம் தான். மாமா, நீங்க ஸ்ட்ரிக்டாவே இருந்திருக்கலாம், பாசத்தை காட்டியே இருக்க வேண்டாம் என்று கீர்த்தி வேறு கிண்டல் செய்ய, அதுதான் நிஜமோ என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் அவர். அவள் ஆசைக்காக 6 மாதங்கள் கழித்து திருமணம் என்று பேசி முடிவு செய்தனர். சேரலாதனின் எண்ணெய் பிளாக்கில் போட்டுவிட்டு அவனை கடுப்பேற்றினாள். நீதான் என்னை எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்க வந்த வில்லன், ஐ ஹேட் யூ என்றெல்லாம் அவள் பேச இன்னும் கடுப்பானது அவனுக்கு. திருமணத்திற்கு 1 மாதம் முன்பு வரை அவனை அலைக்கழித்து கொண்டே இருக்க அவன் வேறு வழியின்றி நிகழ்வதை தரனிடமும் ரகுவிடமும் சொல்லி புலம்பினான். அடப்பாவி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? முதல்லையே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல என்று கடிந்து கொண்ட ரகு வித்யாதரனிடம் ஒரு திட்டத்தை கூறினான். அதன்படி அவளிடம் சென்று, ஏண்டி மாப்பிள்ளை கிட்ட பேசுறதில்ல? என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார் என்றான். எனக்கு அவனை பிடிக்கல. அப்போ ஒன்று பண்ணுவோம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் என்று விட்டு அவள் முகம் பார்க்க அவளோ எதுவுமே சொல்லாமல் இருந்தாள். நெஞ்சழுத்தம்தான் என்று எண்ணிக்கொண்டு, இல்ல வேண்டாம், கல்யாணம் நின்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு, பேசாம மாப்பிள்ளைய மாத்திடலாம். நம்ம போஸ்ட் மாஸ்டர் பையன் கதிரவன் இருக்கான்ல, அவனுக்கு உன்னை ரொம்ப நாளா அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு போல, பேசாம அவனை மாப்பிள்ளையாக்கிடலாம். டாக்டர் பையன் தானே, நம்ம கௌரவத்துக்கு ஏத்தவன் தான், நான் அப்பா கிட்ட பேசிடுறேன் என்றான். அதில் பெரியதாக திகைத்து, டேய் வேண்டாம் அண்ணா என்றாள் அவசரமாக. ஏன் கிண்டலாக கேட்டான். நாம கல்யாணத்தை நிறுத்தினா சேரா சும்மா இருக்க மாட்டான், அவன் ரொம்ப பேட் பாய். யாரு அவன்? எதுக்குடா அவனை பகச்சிக்கணும்? அவன் அவளை அழுத்தமாக பார்த்தான். அவன் பார்வையை தவிர்த்தாள் அவள். நீ பண்றது உனக்கே ஓவரா இல்லை? மரியாதையா மாப்பிள்ளை கிட்ட பேசுற வழியை பாரு, இல்லைன்னா மாப்பிள்ளைய மாத்தி விட்டுடுவேன் என்று மிரட்டி வைத்தான். கிட்டத்தட்ட பிளாக்மெயில் செய்து அவளை திருமணம் முடித்து தரதரவென்று இழுத்து வந்து விட்டான் சேரலாதன். வெண்மதி வீட்டிற்கு வந்தபோது எல்லோரும் மதிய உணவிற்காக குழுமியிருந்தனர். இவளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள். அத்தை, தீபாவளிக்கு பொள்ளாச்சி போகலாம்னு இருக்கோம், மதியையும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க? சேரனின் அம்மாவிடம் கேட்டான் வித்யாதரன். அவரும் சம்மதித்தார். உணவு முடிந்து சேராவின் அறையில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். முன்னாடி நாள் மதியம் 1 மணிக்கு கிளம்பலாமா என்றாள் கீர்த்தி. இல்லைம்மா, அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு எனக்கு, ஈவினிங் 7 ஆகும் முடிய, ஒரு 9-10 அப்படி கிளம்புனா காலையில் ரீச் ஆகிடலாம். அவனை முறைத்தாள் வெண்மதி. இவன் வந்தா வரட்டும், வராட்டி போகட்டும், நாம போகலாம் அண்ணி. சரி என்றான் வித்யாதரன். நீங்க ரிலாக்ஸா இங்கே இருந்துக்கோங்க மாப்பிள்ள, நாங்க இவளையும் பாப்பாவையும் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். ஏன் 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 என்றாள் வெண்மதி அவசரமாக. உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கினான் சேரலாதன். அவள் தலையில் செல்லமாக கொட்டினான் வித்யாதரன். திருந்தவே மாட்டியாடி நீ என்றான். இங்க பாருமதி, எங்களுக்கெல்லாம் பச்சையா தெரியும் உன்னாலே எங்க அண்ணா இல்லாம இருக்க முடியாதுன்னு, அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு என்றாள் கீர்த்தி. தரனின் சட்டை பட்டனை பிடித்து திருகியபடி, இவன் வேணும்தான், ஆனா வேண்டாம் என்றாள். பைத்தியம் என்று சிரித்து கொண்டே அவள் கன்னத்தில் அடித்தான் தரன். சும்மா இருங்க தரன் என்ற கீர்த்தி, அண்ணா 2 பேரும் ஜாலியா வெளியே போய் எத்தனை நாள் ஆச்சு என்றாள் சேராவிடம். நல்லா கேளுங்க அண்ணி, கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததும் படின்னு டார்ச்சர் பண்ணான். படிச்சா உன்னை எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னான். சரின்னு அவன் சொன்ன டூரிசம் கோர்ஸ் படித்தேன். ஏய், சொன்ன மாதிரி உன்னை கூட்டிகிட்டு போனாரு தானே? ஆனா நான் கூட ஆசையா கூட்டிகிட்டு போறான்னு பார்த்தா படிப்பு முடிஞ்சதும் தொழில் ஆரம்பிச்சு கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டான். இதோ இப்போ வரைக்கும் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் இவனால தான். சும்மா என் மேலே பழி போடாதடி, நீ தானே கேட்ட நிறைய ஊர் சுற்றி பார்க்கணும், நான் எத்தனை ஃபோன் பேசினாலும் என் புருஷன் கேட்கவே கூடாது, அப்பாவை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடணும், இப்படியெல்லாம் சொல்லலை நீ? அடிப்பாவி,
என்றாள் கீர்த்தி. ஏய், நீ கேட்டது தானே மாப்பிள்ளையும் பண்ணியிருக்காரு. நல்லா கேளுங்க மச்சான். முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு அப்புறமா இவளோட விருப்பத்த மாத்திக்குவான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? வெண்மதி மீண்டும் அவனை முறைத்தாள். எல்லாம் சரிதான். அவ தனியா போறதுல என்ன இருக்கு? உங்க கூட கடைசியா போய் எத்தன நாள் ஆச்சு? எத்தன மாசம்னு கேளுங்க அண்ணி. ஒரு டின்னர் அவுட் கூட இவன நம்பி பிளான் பண்ண முடியாது. ஊருக்கெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவேன். ஆனா எனக்கு இவன நம்பி என்று வேகமாக கபோர்டை திறந்து ஒரு கத்தை காகிதங்களை அவள் முன் வைத்தாள். இதெல்லாம் என்ன தெரியுமா? நான் பிளான் பண்ணி எதுவுமே நடக்காம போன ட்ரிப் என்று விட்டு, இதுக்கென்ன பதில் சொல்லுவார் உன் மாப்ள? என்றான் தரனிடம். இருவரும் அவனை பார்க்க, அவனோ சங்கடமாக அவர்களை பார்த்தான். சாரி என்றான் இறங்கிய குரலில். சிறிது நேரம் அங்கே அமைதி நிலவியது. அதை கலைத்தாள் கீர்த்தி. சரி விடு, இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று வெண்மதியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள். அந்த உச்சி வெயிலிலும் வெயிலே தெரியாதவாறு இருந்த ஸ்விம்மிங் பூலின் அருகில் இருந்த அழகான ஊஞ்சலில் அவளை அமர்த்தி அவள் அருகில் அமர்ந்தாள் கீர்த்தி. எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணிடாதீங்க அண்ணி. சிரித்தாள் கீர்த்தி. நல்ல பிளேஸ் இல்ல, வெயிலே தெரியல. என் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். அப்போ எல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூல் இல்ல, இப்போ இத பண்ணாங்க. அது அது வந்து எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சேரா ரெடி பண்ணானாம். அத்தை சொல்லுவாங்க. ஓஹோ, உனக்கு ஏதாச்சும் ஸ்விம்மிங் பூல் பிடிக்குமா என்ன? அவள் பதில் சொல்லவில்லை. அப்போ இத அண்ணன் உனக்காக பண்ணாருன்னு எடுத்துக்கவா? மீண்டும் அவளிடம் அமைதி. நீ வேண்டாம்னு சொன்னாலும் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டிய நிலையில நான் இருக்கேன் மதி. உங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த பொறுப்பு இருந்திருக்காது. பட் இப்போ நான் இத பத்தி பேசிதான் ஆகணும். என்ன தப்பா எடுத்துக்காத. ஐயோ அண்ணி, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? பதறினாள் அவள். இங்க பாரு மதி, உன் வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல? நீ என்ன நினைச்ச? கை கோர்த்து ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தாதான் காதல்னு நினைச்சியா? அப்படி பார்த்தா எங்க மீரா அக்காவுக்கும் அத்தானுக்கும் லவ்வே இருக்கக்கூடாது. 2 பேரும் நீ கேட்குற மாதிரி ட்ரிப் எல்லாம் போனதே இல்லை. கல்யாணமான புதுசுல எங்க டாடி அனுப்பி வச்ச ஹனிமூனோட சரின்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க லவ் பத்தி உனக்கு தெரியாததா? இல்ல, உங்க அண்ணன் வர்றப்போ எல்லாம் நான் அவர் கூட சேர்ந்து ஊர் சுத்துறேனே, அதை பார்த்து ஆசைப்படுறியா? அவர் என் கூட இருக்கிற இந்த 1 வாரமோ 10 நாளோ சேர்ந்து சுத்துவோம். ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 நாள் அவர் முகம் கூட பார்க்காம இருக்கணும் நானு. ஏன், பல சமயம் குரல் கூட கேட்க முடியாது. ஆனா உனக்கு அப்படியா? தினமும் நைட்டு நீ தூங்குறதுக்கு முன்னாடி சேரா அண்ணன் முகத்தை பார்த்துட்டு தானே தூங்க போற. அந்த நிம்மதி எனக்கு இல்லையேன்னு நான் ஃபீல் பண்றேனா? மதி, லவ்ன்றதுக்கு டெஃபினிஷனே கிடையாது. அது மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு மாறும். உனக்கு என்னன்னு நீ தான் முடிவு பண்ணணும். எங்க எல்லாரையுமே விடு. உங்க அப்பாவை எடுத்துக்கோ. இந்த பசங்களுக்காகத்தான் எங்க அண்ணன் வேற கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு உங்க அத்தை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சரின்னு நினைக்கிறியா? அவள் இல்லை என்பதைப் போல் தலையசைத்தாள். ம். நீங்க இல்லன்னாலும் அவரால உங்க அம்மா இடத்துல யாரையும் வச்சு பார்த்துருக்க முடியாது. அது அவரோட லவ். சேரா அண்ணா லவ் என்னன்னு யோசி. அத்தனை ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியும் அவரால டைம் ஒதுக்க முடியலையே. இன்னைக்கு காலையில இருந்து வெளியில போகாம இங்கேயே இருக்காரே. இன்னைக்கு எப்படி அவர் ஃப்ரீயா இருக்காரு? அவள் திகைத்தாள். இன்னைக்கு எங்களுக்காக அவர் எத்தனை பிளான் சேஞ்ச் பண்ணியிருப்பாருன்னு உனக்கோ எனக்கோ தெரியாதுல்ல. இது யாருக்காக? உன் அண்ணன் வராருன்னு தானே. நிச்சயமா எனக்காக இல்ல. அது உன் மனசாட்சிக்கே நல்லா தெரியும். ஒரே ஊர்ல இருந்தும் எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தும் வீட்டுக்கு நாங்க வரோம்ன்று அவர் கொடுக்கிற இந்த மரியாதை உன் அண்ணன்றதுனால உனக்கு புரியலையா மதி? அவள் கண்கள் கலங்கின. உனக்கு ஒன்று தெரியுமா? எங்க மீரா அக்காவை உங்க மாமனார் சேரா அண்ணனுக்காக கேட்டார். அப்போ தன்னை விட உயர்ந்த மாப்பிள்ளைன்னு எங்க டாடி ஓகே சொல்லிடுவாரோன்னு எங்க அத்தானே பயந்து போய் இருந்தாரு. அப்படிப்பட்டவர் மதி அவரு. நீயும் கொஞ்சம் விட்டு கொடு. நம்ம லவ், நம்ம லைஃப் எப்பவும் நம்ம கையில மட்டும்தான். அதை நமக்கு தான் என்ஜாய் பண்ண தெரியணும். உனக்கும் ஒரு பொண்ணு வந்தாச்சு. அவளுக்காகன்னு ஓட வேண்டாமா? வாழ்க்கை கூட்டிகிட்டு போற ஓட்டத்துல கிடைக்கிற கேப்ல எல்லாம் வாழ்ந்துக்கணும் மதி. அவள் எதுவும் சொல்லவில்லை. சரி வா என்று மீண்டும் அவள் கைப்பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். நான் தான் மார்னிங் மீட்டிங்கை ஈவினிங் 5க்கு மாத்திடுன்னு சொன்னேன்ல. அதை அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா சக்தி? அவங்க எனக்கு கால் பண்றாங்க. இடியட். ஒரு வேளை உருப்படியா பண்றியா நீ? உன் சாரியை கொண்டு போய் குப்பையில போடு மேன். கோபமாக கத்திக் கொண்டிருந்தான் சேரலாதன். இவர்களை கண்டதும் அழைப்பை துண்டித்து விட்டு புன்னகைத்தான். தரன் எங்க அண்ணா?
பசங்க கூட. சரி, நாங்க கிளம்புறோம். அவர்களை வழி அனுப்பிவிட்டு வெண்மதி வந்தபோது ஃபார்மல் உடையில் தயாராகி கொண்டிருந்தான் சேரலாதன். பாப்பா எங்க? அத்தைக்கிட்ட. ம். கிளம்பிட்டியா? ஆமாம்மா. மார்னிங் மீட்டிங் ஒன்று. சக்தி சொதப்பிட்டான். அவங்க ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். என்ன ஆச்சு என்றவாறே அவள் எதிரில் வந்து நின்றான். ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ். அவள் கெஞ்சலாக கேட்டதும் அவளை சட்டென்று இழுத்து அணைத்து கொண்டான். சாரிடி, நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு ட்ரிப் பிளான் பண்ணு. நிச்சயமா போகலாம். அவன் மார்பில் இருந்து முகத்தை நிமிர்த்தி வேண்டாம் என்பதைப் போல் தலையசைத்தாள். ஏன்? இனி நமக்காக நீ தான் பிளான் பண்ணணும். அது ஒன் டேவா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். நீ சொல்லு, நான் என் ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்கிட்ட ஓடி வந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். பாப்பாவை அன்னிக்கிட்ட விட்டுட்டு நான் மட்டும்தான் வருவேன். எனக்காக மட்டும்தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உனக்கு ஓகேவா? கண்களில் காதலை தேக்கி அவள் கேட்க, புன்னகையோடு அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். சரி, நீ கிளம்பு. அவனை விட்டு விலகினாள். நீயும் கிளம்பிட்டியா? ம். அறை கதவை திறக்கும் முன் கேட்டான். வர்றியா? நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன். வரும்போது காரை வர சொல்லிக்கோ. தன் பையை எடுத்துக்கொண்டு வேகமாக அவனிடம் ஓடி வந்தவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். கோவிலில் இருந்து வந்த கிருஷ்ணவேணியின் கார் வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைந்தபோது ஒரு கார் வெளியில் செல்வதை பார்த்தார். யோசனையோடு அலுவலக அறைக்கு சென்றார். ரகு? எதையோ பார்த்து கொண்டிருந்தவன் அவர் குரல் கேட்டு சட்டென்று கையில் இருந்த மேஜை டிராயருக்குள் வைத்து பூட்டியபடி, சொல்லுங்க பாட்டி என்றான். என்ன, லாயரா வந்துட்டு போறாரு? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல பாட்டி, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணணும், அதான். ஓஹோ. சித்தப்பா எதுவும் ஃபோன் பண்ணாரா பாட்டி? இல்லையே. ஏன்? தீபாவளிக்கு உங்களை டெல்லிக்கு அனுப்ப சொன்னாரு, அதனால தான் கேட்டேன். ஓ என்று விட்டு சென்றவர் மனதில் ஏதோ ஒரு குறுகுறுப்பு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.